இன்னொரு திருவாசகம் இருக்கும். "கொண்டது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா இதில் யார்கொலோ சதுரன்" வரும். இறைவனும் இவரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்களாம். பண்டமாற்று முறை தானே அப்பெல்லாம். அப்பெல்லாம் பணம் கொடுத்து எந்த பொருளும் நம்ம வாங்கல. இப்பதான் பணம் வந்த பிறகுதான் இவ்வளவு பதுக்கல், இவ்வளவு கள்ளப்பணம், கள்ளச்சந்தை. அப்பெல்லாம் பண்டமாற்று முறை. இப்ப என்கிட்ட நெல் விளையுதா, உங்ககிட்ட பருப்பு விளையுதா, நம்ம 2 பேரும் பண்டமாற்று பண்ணி. அப்படி இவரும் இறைவனும் வியாபாரம் பண்றாங்களாம். என்ன வியாபாரம்? அழகா ரசிக்கணும். இறைவன் சொல்றாரு, "என்னப்பா வியாபாரம்? என்ன கூப்பிட்டியே என்னன்னு?" இறைவன் வர்றார். பாவம் எனக்கு எப்படி இறைவன் தெரியும்னா, ஏமாளிலும் ஒரு ஏமாளி இந்த உலகத்திலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவி. அது யார் தெரியுங்களா? கடவுள் தாங்க. நம்ம எல்லாம் நம்பி நீ என்ன நினைப்பியான்னு தானே நினைச்சு அனுப்புறான் நம்மள. நம்ம அப்படிதானே வாக்குறுதி கொடுத்துட்டு வரோம். வந்தவன என்ன பண்றோம்? "வினை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா" எங்க சுவாமிஜி சொல்லுவார். அது மட்டும் இல்ல, உன்னையும் மறந்துட்டேன். அதை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பண்ணுவோம் அவனை தவிர்த்துட்டு. இறைவன் சரி வியாபாரத்துக்கு உட்கார்றாரு. மாணிக்கவாசகர்கிட்ட கேட்கிறாரு, "என்னப்பா வியாபாரம்?" ஒண்ணும் இல்ல, பண்டமாற்று முறைதான். "என்ன பண்டமாற்று?" "நான் என்ன கொடுக்குறேன், திருப்பி நீ உன்னை கொடுத்துரு." இறைவன் கேட்கணும், "ஏண்டா நீ என்ன பொருள், நான் என்ன பொருள்?" இறைவன் கேட்கணும்ல. இறைவன் என்ன பண்ணானா, சரி அப்படின்ட்டு மாணிக்கவாசகரை தான் வாங்கிக்கிட்டு இறைவன் என்ன பண்ணாராம், மாணிக்கவாசகருக்கு அவரை கொடுத்துட்டாராம். "தந்தது உந்தன்னை" திருப்பி என்ன வாங்கின, "கொண்டது எந்தன்னை சங்கரா இதில் யார்கொலோ சதுரன்." சதுரன்னா அறிவாளி. 2 பேர்ல யாருடா அறிவாளி? யார் அறிவாளி? மாணிக்கவாசகர் தான் அறிவாளியாம். நீ முட்டாளாயிட்டியே. பெற்றது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா நானு? நீ என்கிட்ட வந்ததுனால, அப்பா நான் எவ்வளவு பெரிய பேறு பெற்றேனப்பா, எத்தனை ஒரு செல்வம் பெற்றேனப்பா, எத்தனை ஒரு சுகம் பெற்றேனப்பா, எத்தனை வல்லமை பெற்றேனப்பா, அந்தமிலா ஒரு ஆனந்தம் பெற்றேனே அப்பா. நீ யாது பெற்றது, என்னை பெற்றதால் உன்பால். நீ என்னையா அடைஞ்ச? உனக்கு முதல்ல நான் தேவையா? ஆனா நீ என்ன வாங்கிக்கிட்டே அப்பா. அப்படியும் வாங்கினதுனால உனக்கு என்ன லாபம்? சங்கரா, இப்படி எல்லாம் கடவுளை விரும்புறதுக்கு ஒரு வழி காமிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க.